ஹாரர் ஸ்டோரிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாம் நிறைய பேர் இங்கிலீஷ் கேட்டுருந்துருக்கீங்க. ஸோ பெர்லின்டனோட 21st century பட் இது வந்து சிபிஎஸ்சியோடது. இவ்வளோ பிள்ளைமா பாய். ஸோ வந்து ரீட் அண்ட் ஆன்சர் த கொஷின் ட்ரூ ஃபார் ட்ரூ ஃபால்ஸ் ஃபார் ஃபால்ஸ் இது கேட்டிருக்காங்க. Sarah was a kind girl but most girls hated her. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரா வந்து ரொம்ப கைண்டாக இருக்கா பட் நிறைய பேர் நிறைய பேர் கோவமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, ஆஃப்டர் அவர் ஃபாதர் டெத்துக்கு அப்புறம் தான் அவங்கள கோவமானாங்க அவங்கள. ஸோ சாரா வந்து ஒரு ஸ்பெஷியஸான ஒரு ரூம் வச்சுருக்கேன் இந்த ஆர்டிக்கில் அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரூம் எப்படி வரும்? ஆர்டிக்னாலே ஒரு மாதிரி பாழ அடைஞ்ச மாதிரி தானே இருக்கும், சொல்ல அந்த மாதிரி வராது கைஸ். மிஸ்டர் கன்ஃபியூசஸ் வாஸ் அ நைஸ் ஜென்டல்மேனாக சொல்லிடு. அவன் வந்து ஜென்டல்மேன் பட் அவன் ஜென்டல்மேனுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்டல்மேன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு போய் பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் மென்ஷன் சாரா வந்து ஸ்கூலில் இருக்கணும்னு அக்ரிப்படம் வச்சுருக்காங்க. இருக்கணும்னு இனிமேல் கிடையாதுங்க. கன்ஃபியூஸ்டு சார் கூட்டிகிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி நடந்துருக்கு. ஸோ fill in the blanks பாருங்க. மிஸ்ஸஸ் சாரா influentially thought that Sarah was a kind and rich girl. Okay. Captain Crook could not survive because he fell on his trap. Mrs. Mitchin kept Sarah as Arctic for 3 years. Some old girls in the school used to address Sarah as the Princess Sarah because they were very rude to her. Very good illa rude kuda eludranga. So describe this Sarah school life. So Sarah வந்து ஸ்கூல் லைஃப் கேட்டிருக்காங்க. சாரா வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பணக்காரியாக இருந்தா. அவள் வந்து ஃபஸ்ட்டு கேப்டனுக்கு வழியாக இருக்கா. நான் அவங்களுக்கு மார்க்கே பண்ணுறேன். ஸோ பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. ஸோ இது எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தலைகீழாக தான் இருக்கும். இது இப்போ ஓகேல. ஸோ இங்கே பாருங்க தலைகீழாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் கேப்டன் 2 அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீடிங்னு போட்டு சாரா லீடு வித் ஃபாதர் அதுலேருந்து லண்டன் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது லண்டன் கைஸ். ஸோ சாராலேருந்து லண்டன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து ரூம் வரைக்கும் கூட மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காமிக்காதுங்க கரெக்டாக, பிகாஸ் நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போய் பார்த்தோன்னா how was Sarah different from others girls' room after his father death? அது கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். After his father died, the room became very badly. வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பேடாயிடுச்சு ரூமு. இதனால அவளால் இருக்க முடியல சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிக்காக தான் அவளால் வாழ்ந்துட்டு இருந்ததா இவ்வளோ வருஷம். 3 years சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை. அது நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப கேள்வியாக்கும். உங்களுக்கு எவ்வளோ கேள்வி வருதோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர். ஸோ அது டிஸ்கஸ் த சாரா ஸ்கூல் லைஃப் சேஞ்ச் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டைட். ஸோ சாரா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பணக்காரியாக இருந்தா. ஆனால் ஆஃப்டர் அவளோட ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் அவள் வந்து அதனால் ரொம்ப ஏழ்மையாயிட்டா. இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன். She was very rich, but after his father's death, he became very poor because she didn't get any money, so he became dead. After his mentions this, his teacher she took him to the Arctic and showed him after his father's death. So he became very hungry and no water. So next to my mother, why Ramdas was very shocked. ராம்தாஸ் வந்து எப்படி இவ்வளோ பயந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இவன் நம்ம பொண்ணு படுக்காத பொண்ணு வந்து இங்கே பாடகாளி இவ்வளோ பெரிய ஆர்டிக்கில்
அப்படின்னு ரொம்ப பயந்துட்டார். அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறேன்னா, Ramdas was very scared because the Sara was living in the arches. So there's only bows and many things were roaming around. So Ramdas came and rescued her and gave his father's money to her, and Sarah stayed to her. Mrs. Mitchell asked Sarah to come once again because he wanted that money again. But Sarah said, "No, give my precious thing." So Mrs. Mitchell, she don't have anything to do, so she given all this money she had from the beginning itself. So after staying, she given all of the money how she worked. She earned $25 million because she worked for 5 years. She was very waterless and hunger-less. For that hunger itself we asked for some things, but Captain Crew after we died, Ramdas take care of him. Thank you guys. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் செகண்ட் லெசன் உங்களுக்கு வேணா சொல்லலாம். ஸோ செகண்ட் லெசனோட டாபிக் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி. ஸோ செகண்ட் லெசன் டாபிக் இஸ் Gulliver's Travel. உங்களுக்கு வேணா சொல்லுங்க. ஸோ இதில் வந்து பேஜ் நம்பர் 30 இருக்குது. உங்களுக்காக நான் எழுதி உங்களுக்காக நான் சொல்லி காமிக்கேன். Bye. See you later. So subscribe for Mayo Stories. Bye.